ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நம்ம கடையில் சாப்பிட்ற நெய் தோசையாக இருக்கட்டும், நெய் சம்மந்த பொருளாக இருக்கட்டும், ஆனால் பழைய ஒரு காலத்தில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டோ எதுவுமே இருக்கிறது இல்லை. அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லேப் டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் பார்த்தாலும் அந்த லேப் டெஸ்ட்டில் பார்த்தாலும் இது ஒரிஜினல்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுற டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த நெய் எடுத்து போய் பார்த்தாலும் ஒரிஜினல் தான் சொல்லுவோம். ஸோ ரீசெண்டாக ஐஐடி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேப்பர் படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, பீட்டா கேரோட்டின் ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அதாவது கேரட்லேருந்து எடுக்கிறது. அந்த பிக்மெண்ட்டை அனிமல் ஃபேட்டோ வேற வெறும் நம்ம ஆயில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு சில பிக்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி செய்கிற அந்த நெய்யிலையுமே பீட்டா கேரோட்டின் ஒரு பிக்மெண்ட் ஆட் பண்ணோம்னா இந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் ஆகிடுமா. அதனால் என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இனிமேல் நம்ம வெளியில் வாங்குற நெய்யை விட நம்மளே பார்த்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு. லேப் டெஸ்ட் பண்ணி வாங்குற நெய் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருந்த பின்பத்தையும் இப்போ உடச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹெல்த்தியாக இருக்கணும்னா பார்த்து சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிடுங்க.